வரும்போது அப்பவே யூரியா பை ஒண்ணு தச்சு வச்சு யூரியா பை ஒண்ணு மேல தச்சு வச்சுட்டு வருவாங்க. நம்ம ஊர்லாம் வராங்க அந்த செட்டியாருங்க மாதிரி. பக்கத்துல சின்னாலம்பாடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்தா வருவாங்க. அவங்க வந்து உட்காரத்துக்காக ஒரு யூரியா பை தச்சு வச்சிருக்காங்க. அதை பிரிச்சு வச்சுட்டு அத மேல உட்கார்ந்து நீதி இருக்கிற இடத்துல வலையெல்லாம் அடுக்கி கட்டுவாங்க. இந்த வலையெல்லாம் பிரிச்சு வச்ச உடனே இந்த வள்ளியம்மை இருக்கு. எல்லா வளையலுமே நல்லா தான் இருக்கு. சரி செட்டியாரே, நீங்க என்னென்ன வளையல் வச்சிருக்க சொல்லுங்க. பூ வளையல், பொட்டு வளையல், இதெல்லாம் வளையல் நல்ல வளையல் சொன்னாரு. இப்பெல்லாம் என்ன வளையல் சொல்றாங்க? இப்பெல்லாம் என்ன வளையல் சொல்றாங்க? நடிகைங்க பேர்களை வச்சு வளையல் சொல்றாங்க. நமிதா, கோகுல, கோபிகாங்க, நமிதா, ஏன்னா லட்சுமா, கண்ணாடி வளையல், அண்ணா, மயில், குயில், இப்படி எல்லாம் பறவைகள்லாம் போட்டு இருக்கும். பறவைகள் எல்லாம் மங்கையர்கள் விரும்பி அணிந்தார்கள். ஆமா ஆமா. இப்போ நமிதா வளையல், இப்போ ஜோதிகா வளையல், ஜோதிகா வளையல், இப்படி நடிகர் பேர்களை வச்சு வச்சாதான் ட்ரெண்ட்ல இருக்காங்களே விருப்பமா வாங்குறாங்க. யார் அது நமக்கு தேவையில்லை. அது மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு. அந்த முருகப்பெருமா சொன்னாரா, பூவளைகள், பொட்டு வளையல், பந்தாய் வளையல், கோயில்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் வளையல். அப்ப பாத்துட்டு வள்ளியம்மா என்ன சொன்னாங்களா, எல்லா வளையலும் நல்லாதான் இருக்கு. செட்டியாரே, இந்த வளையல் வந்து எனக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஏன்னா இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம். இங்க எந்த கடைக்கு போவாங்க, கடைக்கு ஒரு சேலை கடைக்கு போறாங்க, உதாரணத்துக்கு வச்சுப்போம். முதல்ல போன உடனே ஒரு சேலையை எடுத்து வச்சிருவாங்க. அந்த சேலையை வச்சுட்டு ஒரு 150 சேலையை பிரிச்சு போடுவாங்க. ஆனா முதல்ல எடுத்தாங்க பாரு, அந்த சேலையை தான் எடுத்துட்டு வருவாங்க. ஏங்க பெண்கள் மனது அந்த மாதிரியான ஒரு மனது. ஏன்னா ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா அது மலையே தான் கண்ணு இருக்கும். அதே போல இந்த வளையல பார்த்த உடனே வள்ளியம்மா இருக்கு, எந்த வளையல போடணும்னு தெரியல. அதனால உங்க விருப்பத்துக்கு நீங்களே போடுங்க செட்டியாரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அதிகாரத்தை பிடித்தாரா
இடது கரத்தை பிடித்து இப்படி நட்ட உடைச்சாரா? ராஜா நீ ஒவ்வொரு விரலா நட்ட உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரலா நட்ட உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 6வது இருக்கிற ஒட்டுண்ணி புடிச்சு இஸ்திர போறீங்க ராஜாரே. இவருக்கு சிறப்பான விரல் ஒன்று. சிறப்பான விரல் ஒண்ணு. எதை எடுத்தாலும் புண்ணியமே அங்க. ஆமா அதனால நான் அதுகிட்ட வரல. முருகப்பெருமான் வள்ளியம்மையாருடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு விரலா நட்ட உடைச்சாரா? எதுக்கு நட்ட உடைச்சாரு? இந்த கையை இந்த வளையலுக்கு பக்குவப்படுத்துவாங்க.